கவனிக்காமல் அந்த வீணாக கெடுத்துருவாங்க. ஒரு காலண்டர்னால் ஒரு காலண்டர் போனதும் முழுக்க காலண்டர் வந்ததுனால என்னுடைய ஹிருதயத்தில் அடித்த மாதிரி இருக்கா, யானை அடித்த மாதிரி இருக்குது. அந்த இதை பார்க்குறது இப்படித்தான் எங்கே போனதானே தன்னுடைய வழியை வரத்துக்கு வழி வச்சுக்காமல் பட்டுப்பூச்சி அங்கேயே இருந்து வெளிவராமல் ஆத்மஹானி அடைகிற மாதிரி திஜேச்ச கோஜஸ்கிருத வேகமான கர்மானி லோபாத்தில் அவஜப்த காலம். இந்த கிரகஸ்தன் என்ன பண்ணுறான், தன்னுடைய போகவக்கமான காரியங்களெல்லாம் விடாமல் அதை பேசிக்கொண்டு அதை அனுபவிச்சுக்கொண்டு அங்கேருந்து விளையாட. சரி, இவர்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு இடத்துக்கு போகலாம்னாக்க அவர் காரியத்தை 5 நாளுக்கு அப்புறம் காமிக்கிறார். அங்கே வேண்டாம்னு இன்னொரு இடத்துக்கு போனால் அவரும் அப்படி இதான் பண்ணுறார். இது மாதிரி சர்வத்திர தாபத்திர துக்கிதாத்மா நிர்வித்தியத்தேன குடும்ப ராமா. குடும்பத்தில் நம்பிச்சு கொண்டு எங்கே போனாலும் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுறான். வித்வான் படித்தவா அப்படி இருக்க மாட்டான். வித்வானவி இச்சம் தனஜா குடும்பம் புஷ்டன்னு லோகாய சுகல்பதவி நகல்பதவி. வித்வானாக இருந்தாலும் தன்னுடைய ஆத்மலாபத்துக்கு கவனிக்காமல் இருந்தான்னா அவனும் பத்தினி கேள்வி பிடிக்கும், புத்திராளி சொல்கிறாள், பெண்ணை இந்த சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வருவான். அதை கொண்டாடுவான். ஆற்றுக்கு வரலாம், என் அப்பா போனால் இந்த இடத்துக்கு வாங்கிடாத. இதெல்லாம் இவாளுடைய வார்த்தையை தான் பெருமையாக நினச்சி அதில் ஈடுபட்டுலான்னு ஆத்மலோகமான பகவான் கிடைக்க மாட்டார். புஷ்டன் சொலோகாய நகற்பது ஆத்மலோகம் கிடைக்காது. அது மாதிரி அப்பா போனால் அந்த இடத்துல வாங்கிட்டு வருவார், ஹைதராபாத் போனால், பாம்பே போனால், இங்கே போனால் இதை வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஜனங்கள் கொண்டாடுவா, மோட்சம் கிடைக்காது. ஒரு பையன் கேட்டான், இந்த விஷயங்கள்லாம் நீ தானே சொல்கிற, எப்படி சொல்கிற, நாரதாவணங்கள் தான். உடனே குழந்தை காட்டான், நீ நாரதரை எப்போ சந்தித்த, நாங்கள்லாம் குழந்தைகள், நீயும் குழந்தை, நீ பகவானோட இருக்க வீட்டோட ஜனங்களோடு இருக்கும்போது நாரத சங்கம் ஏற்பட்டது. அது எங்கள் அம்மா பூர்ணகிரமையாக இருக்கும்பொழுது, எங்கள் அப்பா தபஸுக்கு போகும்பொழுது, இந்திரன் அர்ச்சனை போகும்பொழுது பகவானுடைய கருணையினால் இந்திரன் முட்டுட்டு போனதுனால எங்கள் அம்மா நாரத முன்னா எனக்கு உபதேசம் பண்ணா. என்னை உத்தேசித்து இந்த உபதேசம் தான் பண்ணு. இல்லை உங்கள் அம்மா இது மாதிரி கிருஷ்ணாராமான்னு சொல்லு அப்படின்னு அவர் பையன் ஒரு காரணிக சஸ்யாகாரம். அதாவது தாயாரவழியோ அதோட ஸ்திரீயானதுனால வீட்டில் ஈடுபட்டதுனால மனது கொடுத்து எங்கள் அம்மா சொல்ல, நீ மட்டும் சொல்கிறியோ ஆமாம் அப்படின்னு சொல்ல. ரிஷினா அனுகிரகீத்தம்மா நாதுனாவே ஜகாஸ்மி. மகர்ஷியோட அனுகிரகம் எனக்கு மறக்கலை நான் சொன்னேன். எப்படி பகவானை அடையிறதுக்கு பல உபாயங்கள் இருக்குது. இது பகவானே சொன்ன எத்த உபாயசஸ்திராணாம் அயம் பகவதா உதிதா இது ஈஸ்வரே பகவதி யதாயி அஞ்சசாரதி குரு சுஷ்ரூஷயா பக்தியா சர்வர்த்தர்ப்பணேன ச சங்கேன சாதுபக்தானாம் ஈஸ்வராராதனேன ச ஸ்ரத்தையா தத்கதாஞ்சாஞ்ச கீர்த்தனைः குணகர்மணாம் தத் பாதாம்பருகத்தியானாத் தல்லிங்காத்பிः இது சர்வேஷு ஹரிசர்வேஷு பூதேஷு பகவான் ஆஸ்தே ஈஸ்வரः இது பூதானி மனசா காமைஸ்தே சாதுமானயேத். அதாவது குரு சுஷ்ரூஷை பண்ணணும், பகவான்கிட்ட பக்தி இருக்கணும், தனக்கு கிடைச்சதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணணும், பகவானை பூஜை பண்ணணும், பகவானுடைய கதையை கேட்கிறத ஸ்ரத்த காமிக்கணும், பகவானுடைய கல்யாண குணங்களை வாயார சொல்லணும், பகவானுடைய திருவடியை எப்போதும் தியானமும், பகவானுடைய ஆலயங்களுக்கு போய் பகவானுடைய ஸ்ரீமூர்த்தியை கண்கூட பார்க்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவங்கள்லாம் பகவானுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சு மாடு வந்தால் அவுத்துக்கீரை போடணும், குதிரை வந்தால் கொள்ளு போடணும், ஆடு வந்தால் தழையை படித்து போடணும். நம்மத்துக்கு சாதுக்கள் வந்தால் சாப்பாடு போடணும். சாப்பிட்ற பொழுது பகவான் சாப்பிட்றான்னு நினைக்கணும். என்ன இவ்வளோ சாப்பிட்றாரு அப்படின்னு நினச்சா பூர்த்தி. ஹரி சர்வேஷு பூத்தேஷு பகவான் ஆஸ்தேஷு. இப்படி இருந்தால் பகவான்கிட்ட பிரேம பக்தி உண்டார். பிரேம பக்திங்கிறது அடையாளம் என்ன,
முகுஸ்வசன் பக்தி ஹரே ஜகத்பதே நாராயண இத்தாத்மமதிர்கதத்ரவ. பகவானுடைய சரித்திரம் கேட்கும்போது அப்படியே மனசு உருகி தன்னை மறந்து ஹரே நாராயணா பகவானுடைய நாமத்தை சொல்வான். எப்போ சொல்வான்னு கேட்டால், ராமர் லக்ஷ்மணசுவாமி பார்த்து என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு தெரியல, கிங்கரிஷ்யாவா கொகச்சாவான்னு கேட்குறார் பகவான் ஆரண்ய காண்டத்தில். தேவி விரகத்தை தேவி தேடி எவ்வளவு கட்டங்க மட்டும் கொஞ்சம் தேவி கிடைக்காத போது எங்கே போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன தெரியாமல் லக்ஷ்மணன் கேட்கும் போதும் ராமன்கிட்ட அதிக பக்தி உள்ளவன் சொல்வான், ஆஹா ராமா உத்தரோத்தர யுக்தௌஜா வக்தா வாச்சஸ்பதி யசா. மேலும் மேலும் யுக்தி சொல்கிறத மிருகஸ்பதி பகவான்னு வால்மீகி மனுஷன் சொன்னார். அந்த புத்தி சக்தி எப்படி ஃபேக்கல்ட்டி எப்படி போயிடுத்து, உன்னுடைய உடம்புல இருந்த புத்தி சக்தி எங்கே போயிடுது தெரியல, என்ன பண்ணுறதும் தெரியலையா எங்கே போகிறதும் தெரியலையா அப்படின்னு ஆத்மமதி பகவானிடத்தில் மனசு வச்சு கதர்வன். இதுதான் பிரேம பக்தி. ஒரு பையன் தான் இந்த பிரேம பக்தியெலாம் எதுக்குடா, நாம் ஒன்று ராயல் ஃபேமிலியை பிறந்திருக்கோம், ஸோ கொஞ்சம் அனுபவிக்கலாம்னார். இங்கே வராரு ராயக்களத்திரம் பசவஸ்துதாதயா கிருஹாமகி குஞ்சரகோஷபூதயா சர்வே அர்ச்சகாமாக க்ஷரபங்குராயுஷா மர்த்திய குர்வந்தி கியத் பிரியஞ்சலாக. இந்த ராயல் ஃபேமிலி சேர்ந்து சேனாபதியினை புள்ள ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஏசின்னு சொல்லுவாப்போ, ஏசினா எல்லாருக்கும் முடியும், அது ஏர் கண்டிஷன் ரூம். ஏர் கண்டிஷன் ரூமில் உடம்பு படுத்துக்கலாம், ஆனால் மனசு என்ன கஷ்டப்பட முடியும். ஏதாவது ஆஃபீஸில் கட்டங்கள் இருந்தாலும் ஆஃபீஸில் இருக்கிற சேவகர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாலும் தூக்கம் வருமா, ஏசிலாம் உடம்பு படுத்துருக்கு. இதை நான் சொன்னேன். கலவையில் பிரிவாக இருக்கிற போது அந்த ஒருநாச்சேரி சுவாமிங்கிறவர், அவர் இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் தெரியாதவர். இதை சொன்ன உடனே ஏதோ ஏசின்னு சொல்கிறார் அந்த சொல்ல, ஏதோ இங்கிலீஷ் வார்த்தை சொன்னார் எனக்கு புரியலேன்னார். பெரியவா முன்ன நாளில் ஹம்சதூரிக்கா மஞ்சம் அவன் சொல்லுவான், படைகள்னு சொல்லுவா, இதெல்லாம் இந்த நாளில் கிடையாது, இந்த நாளில் ஏசி தான் சொல்லணும் அப்படின்னு பெரியவா. நான் இந்த உபன்யாசம் பண்ணிட்டு சாயங்காலம் சந்தியானம் பண்ணிட்டு மறுபடியும் வரும்போது நீங்கள் சொன்னதை சரிவா பெரியவா ஒத்துணுட்டா அப்படின்னு சொல்ல. அப்படி கஷ்டப்படுவன். தேவலோகத்துக்கு போகலாமே யாகங்கள்லாம் பண்ணால், இந்த யாகம் பண்ணால் இந்த மாதிரி வசதி, இந்த யாகம் பண்ணால் அதுக்கு மேலே வசதி சௌரியமாக இருக்கும் அப்படின்னு வாஜ்பாய் யாகம் பண்ணாங்க. எல்லாரையும் காட்டிலையும் அவர் பெரியவர் அப்படிலாம் சொல்கிறது. அதெல்லாம் இந்த இந்த ஊரில் சௌரியத்தை அடைஞ்சாலும் அந்த ஊருக்கு போய் அங்கேயும் இந்த நமக்கு போட்டியாக வந்துட்டாரேன்னு அந்த தீட்சர் கிட்டோடனே நில தீட்சை சொல்லியிருக்காரு. அதனால் அங்கேயும் கஷ்டமாக இருக்கும். தஸ்மாது அதிர்ஷ்ட தூஷணம் பரம் பக்தியா ஏகையா ஈஷம் பஜ ஆத்மந்தி. அதனால் எந்த விதமான கஷ்டமும் இல்லாத இந்த பகவத் பக்தியை பண்ணுங்கோ, க்ஷேமத்தை அடையலாம். கிம் ஏதைகி ஆத்மஸ்துச்சைகி தகதேக நஸ்வரைகி. இந்த நஸ்வரமான லோகத்தோடு லோக சௌக்கியத்தை விட்டு பகவானுடைய ஆனந்த கடல் நித்யானந்த நித்யானந்த விபூதி நித்யானந்த மகோத்வேக அனர்த்தைகி அர்த்தம். இந்த பணத்தினால என்ன அனர்த்தம்தான். அர்த்தம் பேர் வச்சுருக்கான், அனர்த்தம்தான். நித்யானந்தம் பகவானுடைய ஆனந்த கடலான அந்த பகவானுடைய சரணத்தை பஜனை பண்ணுவோம். ஒரு பையன் எங்குன்னா நாமெல்லாம் அசுராளாச்சே, நமக்கு இது பகவானுக்கு தைத்தியாரிகின்னு அமரக்காரன் சொல்லுவான். அசுராளுக்கு சத்ருன்னு அது தத்துவத்தில் சொல்ல, அது பாஷாலே சொல்லிவிட்டார். அசுரனான பிரகலாத குழந்தை காவாத்திரையா பகவான், பட்சியா கழுகான ஜடாயுசுக்கு மோட்சம் கொடுக்கலையா, சிசுவான துருவனுக்கு அனுகிரகம் பண்ணலையா, மிருகமான சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ணலையா,
பரமாத்மாவுக்கு உயர்ந்த படுப்பு, உயர்ந்த பிறப்பு, இதெல்லாம் அபேட்சையில் கபடமற்ற பக்தி இருந்தால் கிடையணும். நிஷ்கபடமான பக்தின்னு சொன்னிருந்தேன். இந்த உபன்யாசம் முடிஞ்சோடனே நிஷ்கபட பக்தின்னு கபடமற்ற பக்தின்னு அர்த்தம் அது. அதுக்கு போகநாம சிஷ்வாள் நிஷ்கப்பட்ட பக்தி. நீ சொல்கிற என்னமோ கபடமில்லாத பக்தி. நிஷ்கம்னா பொண்ணுன்னு அர்த்தம், பட்டன்னா வஸ்திரம், பொன்னாடை பக்தி. நீ இப்படி சொல்கிற நிஷ்கபட பக்தின்னு. இப்போ பொன்னாடை போத்தினா தான் பக்தன் நினைக்கிறான், அது போத்த சொல்கிறான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பிரியத்தை அமலையா பக்தியா ஹரிகி அந்நியத்வம். இந்த மற்றதெல்லாம் வேஷம்தான். பகவானுடைய தன்னத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியது நிஷ்கப்படமான பக்தி. அதுவும் தவிர எது சாரம், எது ஜென்மாவில் முக்கிய லாபம், இதான் யதாவானேபலோகேஸ்மின் பும்சா துவாத்ஸா பரஸ்மிருதா ஏகாந்த பக்திர் கோவிந்தே யத் சர்வத்திர தீக்ஷணம். பகவானிடத்தில் பிரேமம் வரணும், எங்கும் பகவானாக தோணும், அதுதான் ஜென்மலாபம். நமக்கு பணத்தில் பிடிக்கும் இருந்தால் எங்கே பார்த்தாலும், எங்கே போனாலும், எந்த டின்னர் சாப்பிட்டு இருந்தாலும், எந்த இடத்துல எந்த பேங்க்கில் அதிக வட்டி கொடுக்குறான்னு பேசணும்னா, இவன் ரசித்த சாப்பிடல இந்த பேங்கிற. ஏன்னா பணத்தை ஜெகத் தர்மயம் உத்தாக காமகா காமனிமயம். அது மாதிரி நாராயணமயம் தீராக வசந்தி. பக்தாலாம் நாராயணஸ்வரூபமாக உலகத்தை பார்க்குறாங்க. பகவான்கிட்ட பக்தி வந்தால் உலகமே பகவானாக தெரியும்னு எப்படி தெரியும்? இந்த பிரியம் குழந்த பிரியத்துக்கு பார்த்தமாக இருக்குது. குழந்தைக்கு உடம்பு 2-3 நாள் சரியில்லை. எங்கே ஆஃபீஸ் போகிறான், லீவ் போடலை. ஆஃபீஸ் போனால் அந்த லெட்ஜரை பெரட்டுறான், என்ட்ரி போடுறான், மூடி வைக்கிறான். ஆனால் மனசை பூரா குழந்தைக்கு ஜுரம் ஜாஸ்தியாக எடுத்துடணும். உடனே ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட அடிச்சல் போனாலும் என்ன மருந்து கொடுத்தாரோ அப்படி இப்படியும் கவலை பூரா குழந்தை மேலே தான். ஆஃபீஸில் உடம்பு இருக்குது, கவலை பூரா குழந்தைய பற்றி இருக்கு. அதனால் அதுபோல் பகவான்கிட்ட பிரீதி வந்துவிட்டால் எங்கே போனாலும் பகவான் ஞாபகம் இருக்கும். அதான் குழந்தைகள்லாம் இந்த பக்தி வரத்துக்கு என்ன திக்வே சதா ஏவம் பஜ சுந்தராணி நாமானி கிருஷ்ணஸ்ய மனோகராணி சமஸ்த பக்தார்த்த விநாசனானி கோவிந்த தாமோதர மாதவேதி. அப்படி பகவன் நாமத்தை முறை வச்சு சொன்னான்னு பிரகலாதன். குழந்தைகள்லாம் வாய் விட்டு சொல்கிறது. இந்த வயசான பஜனை பண்ணுறாந்தா ரொம்ப கஷ்டப்படாது. அங்கே பெரிய இடத்துல பஜனை நாளைக்கு, அதுக்கு தொண்டை இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய உடம்பை பார்த்து மெதுவாக போய் பாடுவான். வாய் மூன்றுவான். புதுக்கோட்டை பாதர் சொல்லுவார், இன்னும் பெரிய இடத்து பஜனைன்னு இன்றைக்கி வாயை திறக்காமல் இருந்தால் நாளைக்கு அங்கே வாயே திறக்க முடியாது இப்படி சொல்லுவார். அவர் எல்லாம் ஒன்றா இருந்து 365 நாளும் பகவானுடைய நாமத்தை சொன்ன மகான். புதுக்கோட்டை பாதர் அது ஹைதராபாத்தில் இருக்கவெல்லாம் அவரை எப்பொழுதும் தெய்வமாக நினைச்சுண்டு அவருக்கு உற்சவம் கொண்டாடு. குழந்தைகள்லாம் கத்தி சொல்கிறான். அவன் வந்தார் வாத்தியார்கள் சண்டாமற்கால் 2 பேரும். அவரும் என்ன பையங்களா நீங்கள் இந்த கணக்கு போட்டுடலாம், இந்த பாடப்படுத்த அதெல்லாம் சமுதிரத்தில் போட்டாச்சு. இப்போ உங்களுடைய புஸ்தப்படி இருந்தாக்க சண்டை போடணும், அடி வாங்கணும், இந்த கட்டம் பகவன் நாமம் சொல்லிட்டு இருக்கோம். உடனே இந்த வாத்தியார் நேர சின்ன விட்டு போய் உமா பையன் பள்ளிக்கூடத்தை பஜனை கூடமாக பண்ணிவிட்டான், நான் இனிமேல் தப்பு இல்லை அவனே சொல்லிவிட்டான். அவர் கொண்டாத பயிரன் ஹே துர்நீதா வந்தாத்துன்னு குலபேத கிராதமான். என் வார்த்தையை மீறி கொஞ்சம் கூட வணக்கம் இல்லாமல் குலத்தை கடுக்க வந்தியே அதவனே அப்படின்னு மகாத்மாவான பட்டத்திற்கு ரொம்ப பொறுக்கலை. குலத்திறக்கம் அது. அந்த குழந்தையை பார்த்து குலத்தை கெடுக்க வந்தேங்கிறான். உத்தவன் அவனை போல கிடையாது, அவன் அதவன் சொல்கிறான். ஏன் சொல்கிறான் அவன்? அதாவது அந்த கோபத்தினால தன்னோட கண்ணு பொட்ட, அதனால் சொல்கிறான். உஷாந்த பிராகீனம் கோலகத்தக கஸ்தே பலமைதி.
என்னுடைய புருவம் நெரிக்கப்பட்டால் 3 லோகம் நடங்கும். அப்பேற்பட்ட என் வார்த்தை மீறி நீ இப்படி பஜனை கூடமா பண்ணிட்டியே பள்ளிக்கூடத்தேன். நான் கேவலம் மே பவதஸ்தராஜன் சபை பலம் பலாஞ்சா பரேடாம். அப்பா எனக்கு மட்டும் பலம் இல்லை, என்னை கண்டு 3 லோகம் நடங்கிறது அப்படின்னு சொல்கிறே, அதை அப்பேற்பட்ட உங்களுக்கு பலத்தை கொடுத்தவன் பரமாத்மா. பரமாத்மா எனக்கு எப்படி பலமாவான்? அவன் சத்துரு. அவன் சத்துரு இல்லை. உங்களுடைய மனசு உங்களுக்கு அடங்காமல் இருக்கே, அதுதான் சத்துரு. மனசை அடைக்கிறா அதுதான் பகவானுக்கு செய்ய கொடுத்திருவாராதும். அது சத்தி அனந்தசிய மகத் சமர்ப்பணம். அதுதான் பரி. ஏன்னடா இப்படியும் முன்மாராக பேசுகிற உனக்கு மறுக்கிந்தருவாயில் உள்ள நிலை வந்துடுத்து. மூர்ஷனாமிக்கு வந்த ஆத்மன் நினசியும் விப்ளவாகிறார். மறுக்கிந்தருவாயுள்ள ஜீவன்கள் முன்பாடாக பேசுவார்கள். அதெல்லாம் ஓட்டம். இப்போ நான் ஒரு வாக்கு மூலம் சரியாக சொன்னால் விட்டுடுறேன், எல்லாரும் துறைக்கையாக இருக்கேன்னு. என்னை தவிர ஒரு தெய்வம் இருக்குன்னு வாஸ்தவமாக இருந்தால் அவன் எங்கே இருக்கான்? யஸ்வஜமந்த பாஜ்யோக்தா மதன்யோ ஜெகதீஸ்வர பாசவு. எங்கே இருக்கான்? இது சர்வத்திர எங்கும் இருக்காங்கிறான் பரமாத்மாவை. மகாத்மா பற்றாது பகவான் நரசிம்ம ரூபம் தாங்கி அவனை எங்கே கேட்டால் அந்த இடத்து எங்கே கேட்குறானோ அங்கே அவதாரம் பண்ணுறதுன்னு இருக்கான். பகவான் நரசிம்ம ரூபம் தாங்கி தன்னுடைய குழந்தையான பிரகலாதனை அன்பு கண்ணால் பார்த்துக்கொண்டு பரமாத்மா நீ பயப்படாமல் சொல்லுங்க, அவன் இல்லாதவனில் எங்கும் இருக்கான். சர்வத்தை எங்கும் இருக்கானா? இதோ ஒரு தூண் இருக்கே, இதில் தெரிய கஸ்மா ஸ்தம்பே ந திருஷ்யத்தை. தூணில் தெரிய அப்படி தெரியுது. வாஸ்தவமாக இருந்தால் உன்னை இந்த கத்தியினால் நான் உடலிருந்து தலையை பிரிக்கப் போகிறேன், அவன் காப்பாற்றட்டும்னு சொல்லிக்கொண்டு ஒரு குத்து விட்டான். அந்த தூணை பார்த்து அந்த குத்து விட்ட வேகத்திலே பிரச்சண்டமான சப்தம் கட்டுது. அந்த சப்தம் அண்டக்கட்டாக முடிக்கிற மாதிரி இருந்தது. சின்னகசிவுக்கே கொஞ்சம் பயம் வந்துதான். ஏன்? பக்தனான பிரகலாதனை ஹிம்சா பண்ணதுனால அவனுக்கு அச்சம் ஏற்பட்டதுனால. அந்த ஏற்பட்டு பார்க்குறான் எங்கிருந்து சப்தம் வந்ததுன்னு. சத்தியம் விதாத்தும் நிஜபக்திய பாடித்தும் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் நவானுஷம். பிரகலாதன வாக்கியத்தை சத்தியமாக்க வேண்டி, சனகாதி மகர்ஷிகள் சொன்ன வாக்கியத்தை சத்தியமாக்க வேண்டி, மகானான பிரம்மதேவன் கொடுத்த வரத்தை சத்தியமாக்க வேண்டி பரமாத்மா ஆகாசத்தை வைக்கக்கூடிய பெற்றினோடு நெருக்கப்பட்ட புருவங்களோடு உருக்கி வார்த்த தங்கள் போன்று கண்கள் சொல்ல குகை போன்ற மூக்கோடு குகை போன்ற வாயை நீட்டு திறந்து கொண்டு கத்தி போன்ற நாக்கை நீட்டுக்கொண்டு வச்சன் போன்ற தித்திப்பல்லை வைத்துக்கொண்டும் தன்னுடைய கண்ணங்கள் குழையிடும்போது பயங்கரமாக இருக்க பருத்த குட்டையான கழுத்தோடும் தன் அகன்ற திருமாவளும் தந்தகுண்டம் போன்ற ரோமங்களோடு ஆயிரக்கணக்கான கைகளை நீட்டிக்கொண்டும் கழுத்த பரீத சிங்கரூபம் கழுத்துக்கிழே மனுஷரூபம் பரமாத்மாவுடைய நகங்களையே ஆயுதமாக கொண்டு பயங்கரமான ரூபத்தோடு கர்ஜனை கொடுக்கும்போது எங்கேருந்து வருதுன்னு வருது. பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை எதிர்த்து கொஞ்ச நேரம் விளையாடுறான். பரமாத்மா காற்று வந்து சாயங்காலம் வந்த பொழுது பகலும் இருக்கப்படாது ராத்திரியும் இருக்கப்படாதுன்றதுனால சாயங்காலத்தில் பார்த்து உள்ளேயும் படாது வெளியும் படாது அவசரப்படாதனால தன்னுடைய மடியில் வாசப்படியில் போட்டுக்கொண்டு மார்ப தன்னுடைய நகங்களால் பீறி அந்த ரத்தத்தை எடுத்து பாயம் உதயிரையோ பகுஜகத் சம்ஹாரி சிம்ஹாரவா 14 லோகத்தையும் சம்ஹாரம் பண்ணுற மாதிரி சிம்மங்கடிச்சனை பண்ணிக்கொண்டு பகவான் சின்ன சம்ஹாரம் பண்ணி மற்ற அசுர கணங்களையும் அப்படி பாஞ்சு சம்ஹாரம் பண்ணி பூமி அதர சொந்தங்கள்லாம் கொந்தளிப்பு அடைய அந்த சின்ன சிவனுடைய
குடநம்பை தன்னை மாலையாக போட்டுக்கொண்டு ஹிரண்யகசிபுவனை உட்காண்ட சிம்மாசனத்தில் உட்காண்டான். அது வரையும் தேவதைகள் மேகவண்ணத்துக்கு மறுவாக இருந்து பார்த்த ஹிரண்யகசிபு தொலைஞ்சு விட்டான். தலைவரி 3 லோகத்துக்கும் தலைவரியாக இருந்த ஹிரண்யகசிபு தொலைஞ்ச ஒன்று நமஸ்காரம் பண்ணி பகவானை ஸ்தோத்திரம் பண்ண வராள். அந்த ரூபத்தை பார்த்து பயத்தை பார்த்து சற்று தூரத்தில் நின்று விட்டாள். எட்டி இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுறாள். பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுறாள், இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணுறாள், பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணுறாள். பிதற்கெல்லாம் ஸ்தோத்திரமாக சாத்தான்யா அதிபூதி சாத்தியத்தில் கொடுக்கக்கூடிய எள்ளு ஜலத்தையும் பிண்டதானத்தையும் அவன் கிரகித்து எங்களை பட்டி போட்டான். அந்த அவனை தொலைத்து இப்போ இந்த சாஸ்திரப்படி அவன் எங்கள் சாத்தியம் பண்ணுற குழந்தைகள் அதெல்லாம் வந்து சேர முடியாது பண்ணக்கூடிய தர்மத்தை இருக்கக்கூடிய மகாத்மாவான நரசிம்மனை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு பிதற்கள் சாமி வேண்டு கொண்டார். அதுக்கு மேலே பூமி தேவி லக்ஷ்மி தேவியை கொண்டும் போய் நீங்கள் சமாதானம் பண்ணுங்கோ பகவானுக்கு. சாட்சாத் ஸ்ரீஹி பிரேஷிதா தேவிஹி நட்வா தன்மகதத்புதம். மகாலட்சுமி கிட்டக்கு வந்தால் சற்று தூரத்தில் என்னுடைய பர்த்தாயை ஒன்று சொல்ல முடியல, சொல்லாமல் மறுக்க முடியல அப்படின்னு சந்தேகத்தோடு திரும்பிட்டான். இவ்வளவு கோபம் இருக்குன்னு ஒருதும் பார்த்ததில்லை, கேட்டதும் இல்லை யாராக சொல்லி. ஆனால் மகாலட்சுமியும் கிட்ட போகிறதுக்கு அந்த பார்த்து பிரம்மதேவன் குழந்தை பிரகலாதனை ஆக்கியம் பண்ணார், நீ தான் போய் சமாதானம். அப்போ குழந்தை வந்து திருவடியில் நமஸ்காரம் பண்ணுறாள். ஸ்வபதமூலே பதிதம் தமர்பகம் விலோக்கிய தேவா கிருபஜா பரிப்ளுதா உத்சாப்பியதீர்ணி அதாத்கராம்புஜம் காலாகி வித்தஸ்த தியாம் கிருதாபயம். திருவடியில் இருந்த குழந்தைய பகவான் அள்ளிக்கட்டி தூக்கி மடியில் வச்சுக்கொண்டு மார்பை தவிர்க்கொண்டு இந்த இடத்துல தான் ஆயுதங்கள் குத்தித்தான். இந்த இடத்துல தான் இந்த கடுமையான பாம்புகள் பற்களால் கடிச்சுதான்னு கேட்கும்போது, பிரபு உம்முடைய கிருபையினால் எனக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லைங்கிறான் குழந்தை. அப்போ சொன்னான் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு கூரைக்கு நெருப்பு பற்றி பக்கத்தில் கணத்துலேருந்து ஜலம் இழுத்து அணைக்கிறான் அந்த அக்னியை. எதிர் வீட்டுக்காரன் தான் என்ன கருணைன்னா பொறுத்தும்போது தன் வீட்டு கூரைக்கு நெருப்பை வந்து தன் வீட்டு கூரைக்கு வந்த நெருப்பை அணைக்கிறான். அதை கருணையாக இருக்கலாம், அவன் வீட்டுக்காக பண்ணுறான். அது மாதிரி நீ கருணை சொன்னால் அது பரளியாக போகும். என்னுடைய அடியார்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை போக்கிறனே அது அவளுக்கா இல்லை, அது எனக்கா. கிந்து மன்மந்திரம் இதா. நான் மகாலட்சுமியோடு வாசம் பண்ணக்கூடிய இடம். சாதூனாம் ஹிருதயம் சாந்தம் சஸ்யஜோமே பிரியம் கிருகம். லக்ஷ்மிதியோடு வாசம் பண்ணுறது அடியார்களுடைய ஹிருதயத்தின் சொன்னான் பிரகலாதன். நீங்கள் வைகுண்டத்தில் இருக்கிற வைகுண்டம்னு பெருமைக்காக வர்ணிக்கிறது, உண்மையாக நான் இருக்கிறது அடியார்களுடைய ஹிருதயத்தில். உடனே பிரகலாதன் அந்த திருவடியில் விழுந்த பிரகலாதனை சிரசில் கையை வச்சு அனுகிரகம் பண்ண காலத்தில் மகாத்மா பிரகலாதன் அந்த சன்னத்தை ஹிருதயத்தில் வைத்து கொண்டும் கை கூப்பி கொண்டும் கஞ்சேன் மனசை அந்த பகவான் ஸ்தோத்திரம் பண்ணுறான். உமாதிகள்லாம் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுடைய கோபமான தனியில் அசுரகுணத்தில் பிறந்த என் வார்த்தையினாலே உங்கள் கோபம் அடங்கப்படுறது அப்படின்னு நினச்சான். அடுத்த நிமிஷம் இந்த பக்தி இருந்தால் போகும், பக்தி இருந்ததுனால கஜேந்திரன் கூப்பிட்டோன்னு வரலையா, பக்தியாக சுத்தம் பகவான் கஜேந்திரன் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கான், ரொம்ப மகான் பெரியவர். அப்படின்னா அவனுக்கு பகவானிடத்தில் பக்தி இல்லைன்னா கீழ்மகன் நாய் பஞ்சமன்னு சாப்பிடுவான். பகவானிடத்தில் ஈடுபட்டிருக்கான்னா அவன் தன்னுடைய இனத்தையே புனிதமாக்குவான். இந்த உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் தன்னையே புனிதமாக்க மாட்டான். ஏன்னா அகங்காரனாக இருக்குது, மமக்காரன் இருக்குது. அப்படி நத்து பூரிமானம். பிரபு உனக்கு கல்யாண உற்சவம் பண்ணுறாளே, உனக்காக நித்திய கல்யாண மூர்த்தி, நீ கல்யாண உற்சவம் இதுக்காக தன்னுடைய பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஒரு உகந்த காலத்தில் கல்யாணம் வேணுங்கிறதுக்காக கல்யாண உற்சவம் பூயே. அது மாதிரி உன்னுடைய ஸ்ரீமூர்த்திக்கு திவ்யமான வசந்தம் கொண்டாடினா
வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெயில் காலத்தில் உஷ்ணாதிக்கத்தான ரோகங்கள் வராது. பிரதிமுகஸ்தி யசாமுகஸ்தி. நம்முடைய ஃபோட்டோ நன்னாக இருக்கிறோம்னா நம்ம நன்றாக அலங்கரித்துக்கிறோம். அது மாதிரி உனக்கு பண்ணுற சௌரியங்கள்லாம் எங்களுக்கு அமைகிறது. உன்னுடைய பெருமையை பாடணும்னு நான் வரலை தைரியமாக. சகிதம் அமிர்தத்தே ஸ்ருதிரபின்னு புஷ்பதந்தன்கிற கவி வேதம் கூட பயந்து மெதுவாக நடுங்கிண்டு சொல்கிறதான். அப்பேற்பட்ட பகவானை நான் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினா என்னோட நாக்கு புனிதமாகுது. பூஜையத்தை ஏனகி உமான் அணுவர்ணிதேனா அந்த எண்ணத்தோடு நான் ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கேன். இந்த ரூபத்தை பார்த்து எல்லாரும் நடுங்கிறார். உங்களுடைய அவதாரத்தினாலே ஜனங்கள் சந்தோஷப்படணும், நீங்கள் வருத்தப்படலாமா? இதை உபசம்ஹாரம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்கள் அப்பா மாதிரி துட்டாள் யார் வந்தால் அவளை நிகழ்த்துக்காரு. அது வேண்டாம், ரூபம் வேண்டாம். ரூபம் ரசம்ம விபயா ஜனஸ்மி. ஜனங்களுக்கு அந்த மாதிரி கட்டம் வந்தபோது இந்த நரசிம்ம ரூபத்தை நினைத்தாலே பயம் நிற்கும். ரூபம் ரசம் அதுபோல் உங்களுடைய இந்த ரூபத்தை கண்டு எனக்கு பயம் இல்லை. அம்மா வயிற்றில் பிறந்து கஷ்டப்படப்படுறேன்னு நினச்சி ரொம்ப பயப்படுறேன். குழந்தைக்கு அப்பா அம்மா வளர்க்குறான்னு நினச்சி ரட்சகமாக நிற்கிறாள், அது இல்லை. மருந்து வியாதிக்கிறதுக்கு ஹிதமாக இருக்குதுன்னு நினைக்கிறாள், அது இல்லை. ஓடம் நதியை தாண்ட வைக்கிறதுன்னு நினைக்கிறாள், அது இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா சரியான நிலைமையில் இருந்தால் போஷக்காள், மாறுதலாக இருந்தால் அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவை அடிப்பாள், கஷ்டப்படுத்துவாள். அதனால் பாரதி அப்போ அம்மாவையோ அப்பாவையோ லட்சியமணம் வேண்டாமான்னு மன்னி ததைக்கிரம் பவதஸ்துரம். உன்னுடைய ரூபத்தில் அப்பா அம்மா இருந்து ரட்சிக்கிறார். அதனால் அப்பா அம்மாவை தெய்வமாக நிற்கணும். இந்திரபதி தெய்வமா குபேரபதி தெய்வமா அப்படின்னு அவள்லாம் எங்கள் அப்பாவினுடைய கையில் எவ்வளோ பாடுபட்டா எனக்கு வேண்டான்னு. உங்கள் அப்பாவை மாறி பண்ணுறப்பா சத்துவ நினஸ்தா ஒரு நிமிடத்தில் கிள்ளி போட்டல அந்த எங்கள் அப்பாவினுடைய நிலையும் வேண்டாம். இப்படி எல்லாரும் முழுங்க கேட்குற காலத்தில் நீ இன்னும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்றியே இதாகும். நான் அவளும் கேட்பாள், அவளுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. காமானம் துறவைகி சமயம் துறாகும். ஆசையாகிற அக்னி அவளுக்கு விருத்தியாகிட்டே இருக்குது. பொருளாகிற ஜலம் கொஞ்சம் தான் கிடைக்கிறது. அந்த அக்னி என்னைக்கு அணையிறது, என்றைக்கு உட்காண்டவா யோசிக்கிறது. அதுக்காக பார்க்கில் உட்காந்து கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லைவா கஷ்டப்படுறாங்க. உன்னுடைய தருணத்தில் ஈடுபாடு உள்ள மகான்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நைத்தன் மனஸ்தவ கசாசு விகுண்டநாசா சம்பிரியத்தை சொருதுட்டம் அசாது தீவிரம். உண்மையான சர்க்கரையானது விஷமையர் இருக்கிற போது அது கசக்கும். உண்மையாக கசக்கக்கூடிய இழுப்புக்கட்டி தூள் நன்னா வாங்கி சாப்பிடும், சர்க்கரை மாதிரி. ஏன் விஷமையர் இருக்கிறதுனால விஷமையருக்கு எப்படி சர்க்கரை கசக்கிறதோ, கசப்பான இழுப்புக்கட்டி தூள் ரசிக்கிறதோ சர்க்கரை மாதிரி, அது மாதிரி பகவானுடைய கதை அமிர்தமான கதை. அமிர்தமான கதையை ஜனங்கள் கேட்குற போது சொல்லுவா, இது என்ன போராக இருக்குது, அமிர்தமான கதையை போர் அடிக்கிறார் அப்படிமா. எனக்கு நான் சொல்கிறேன்னா அந்த அவனுடைய பாபத்தினால விஷய வேகம் ஏறி இருப்பதான மனசில் அந்த அமிர்தமான கதையை சொல்கிற போது போர் அடிக்கிறான்னு நினச்சி எப்படி இந்த மாந்திரிகன் விஷத்துக்கடி மந்துக்கு தெரிஞ்சவன் பாம்பு கடித்த போது அது விஷம் இருக்க வந்து விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பார்க்குறதுக்காக கொஞ்சம் சர்க்கரை கொடுப்பான், கொஞ்சம் திதிக்கிறோமான். பூர்ணமாக சர்க்கரை திதிக்கிற நிலைமை வந்தால் விஷம் நன்றாக நீங்கி போயிடுதுன்னு தரும். அது மாதிரி இந்த பகவத் விஷயமானது உலகப்பற்று அதிகமாக பழக்கம் இருக்காதனால திடீர்னு வந்து அக்கதைக்கு ஏன்னா உண்மையை பொருள் என்ன சொல்லிட்டுருக்கார் அப்படின்னு சென்று சொல்லுவோம். 2 நாள் 3 நாள் கேட்ட பிறகு இன்றைக்கி என்ன சூப்பர்பாக இருக்குது அப்படிமா. அவர் சூப்பர்பு இல்லை, தினப்படியுமே எப்போவுமா சொல்கிறார். அன்றைக்கி இவனுக்கு பாபம் நீங்கிருக்கு, இன்றைக்கி நன்னா சொல்லணும். இதனால் இந்த கதை சொல்கிறா என்ன பண்ணுறா, மாஸ்டர் பீஸ் எனக்கு இந்த பக்லாதர் இருந்தால் மாஸ்டர் பீஸு, இதை கேளுங்கோ ஏற்பாடு பண்ணுங்கோ.
அதை முதல்ல கேட்குறானே அவனுக்கு போராக இருக்கும். அவருக்கு இவர் மாஸ்டர் பீஸுங்க, அவன் முதல்ல கேட்கறதுனால அவன் ஒன்றுமே புரியல என்னமோ சொல்கிறார் அப்படிமா. அவன் முதல்ல அதான் சில பேர் இப்போ ஆரம்பிச்சோல்லி இந்த கதையெல்லாம் முதல்ல சொல்கிற முதல் ஸ்கந்தம் நாஸ்கந்தம்னா ட்ரைய அதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிக்காது. முதல்ல துருவச்சத்திரம் கிளாச்சத்திரம் அப்படி சொல்லிருக்கா. இப்போ தற்காலத்தை மாறிடுச்சு. அப்படி சொல்கிற போது ஜனங்கள் ரசிக்கணும்னு சொல்கிறான்னா அந்த துருவச்சத்திரம் கிளாச்சத்திரம் அவனுக்கு ரசிக்காது. ஏன்? அந்த உலகப்பற்றுங்கிற விஷமானது மனசை தாக்கி இருக்கிறதுனால பிடிக்கலன்னு சொல்லுவோம். இப்படி